கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. 2 கொரிந்தியர் 5:14. கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவினால் ஒழிய என்னால் கிறிஸ்துவுக்காக எதையுமே செய்ய முடியாது. கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுமானால் நான் கிறிஸ்துவுக்காக எதையுமே எல்லாவற்றையுமே செய்ய முடியும். அல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பினாலே நான் நிரப்பப்படாமல் வைராக்கியத்தினால் நான் எதையாவது செய்ய முற்பட்டால் கனியற்ற பலனற்ற சேவையாகவே அது இருக்கும். பவுல் பிலிப்பியர் 3:6 சொல்வது போல பக்தி வைராக்கியமாக அது இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவும் கிறிஸ்துவின் அன்பும் அங்கே இல்லாததினாலே முள்ளில் உதைக்கிறவர்களாகவே இருப்போம். கிறிஸ்து அதாவது அபிஷேகிக்கப்பட்ட இயேசு இல்லாத செயல் வெறும் வேஷம் போல கலைந்து போம், நிலை நிற்காது. நாமும் நெடுநாள் அதில் நிலைத்திருக்கவே முடியாது. தேவன் தமது ஆவியை கிறிஸ்துவுக்கு அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார் என அப்போஸ்தலர் 10:38 கூறுகிறது. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் ரோமர் 5:5 தேவனுடைய அன்பினாலே கிறிஸ்துவின் அன்பினாலே நிரப்பப்பட்டு நெருக்கப்பட்டு கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் எல்லாவற்றையும் செய்வோம். மனிதர் காண வேண்டுமென்று புகழுக்காக அல்ல, தேவ நாம மைமைக்கென எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடே செய்வோம். யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காய் பொங்கினபடியினால் அவன் அழுகிறதுக்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ளே போய் அங்கே அழுதான் என ஆதியாகமம் 43:30 கூறுகிறது. இது கிறிஸ்துவின் அன்பு. இந்த அன்பு நமக்குள்ளே இருக்குமானால் நம்மை சார்ந்தவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். யோசேப்பை போலவே இந்த அன்பினாலே நிரப்பப்படுவோம். கிறிஸ்துவை போலவே அன்பினாலே நிரப்பப்படுவோம். கர்த்தருடைய அன்பு நம்மை நெருக்கி ஏவட்டும். ஜெபம். அன்பின் பிதாவே, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவட்டும். என்னை ஆசீர்வதியும். ஆமேன்.